எல்லாருக்குமே கனவு இருக்கும், ஆனால் அது நிறைவேறணும்னு இல்லை. என் பேர் அபினவ். வேகமாக ஓடுற அந்த உலகத்தில் சாப்பிட்ற சாப்பாடுலையும் கும்புற சாமிலையும் ஏழை பணக்காரன் இப்படி எல்லா விஷயத்துலையும் வெவ்வேறாக பிரிஞ்சிருக்கோம். ஆனால் எல்லாருமே ஒன்று சேர்ற ஒரே எமோஷன் சினிமா. எல்லாருக்கும் சினிமானா பிடிக்கும், ஆனால் அதில் 190 பேருக்கு சினிமானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு சினிமாவை ரசித்து நானும் ஒரு சினிமாவை உருவாக்கணும்னு நினச்சேன். எல்லாரும் திரும்பி பார்க்குற ஒருத்தரை என்ன திரும்பி பார்க்க வைக்கணும்னு நினச்சேன். ஒரு நல்ல கேரக்டர் தான் ஒரு கிரியேட்டர் ஆக முடியும், ஒரு நல்ல கிரியேட்டர் பல கேரக்டர்களை உருவாக்க முடியும். அப்படி ஒரு கிரியேட்டர் தான் டைரக்டர் ஆக முடியும். ஆமாங்க, நீங்கள் நினச்சது கரெக்டு தான். நானும் ஒரு சினிமாக்காரன் தான், அதான் டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். எல்லாரோட பேரண்ட்ஸும் தான் பையன் கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும்னு நினைப்பாங்க. அபி, உனக்கு நேற்று ஜாதகம் பார்த்தோம்டா, அதில் உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்னு இருக்குது. அதை கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுடா எனக்கு. எங்கள் அம்மா மட்டும் என்ன விதிவிலக்கா? எங்கள் அம்மாவும் அப்படி தான். தம்பி, அவங்க படம் போகிறோம். படம் எடுக்கிறது என்ன டீ போடுற விஷயமா? அது ஒரு பயணம். இதோ என் பயணம். மச்சான், ஒரு டென்ஷன் இல்லை, ஃப்ரீயாக விடு. ஸ்டோரி பற்றிலாம் ஒரு டென்ஷனும் இல்லை, நீ உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தால் சரி. அண்ணே, ஐயா கூப்பிட்றாரு. அதான் வரோம். என்ன மச்சான், கதை சொல்ல நம்மளை தோப்புக்கு வர சொல்லியிருக்காங்க. அப்போ கதை சரியில்லைன்னா கட்டி வச்சு அடிப்பாங்களோ? டேய், இதுக்கு தான் மச்சான் நான் உன்னை வேணான்னு சொன்னேன். நான் மட்டும் போகிறேன். ஏய், நான் வரேன். பாஸ்கர், கபாலி படமே நம்ம தான் எடுக்க வேண்டியது. அன்னைக்குன்னு மேலூர்கிட்ட ஒரு பஞ்சாயத்து. மச்சான், நான் சொன்னது கன்ஃபார்ம். ஆள் பல்காக இருக்காரு. நம்ம படம் கைவிட்டு போச்சு. இனி என்ன, அடுத்த படம் தலைவருக்கு நம்ம தான். அவ்வளோ ஏன், இனி தலைவருக்கு எல்லாமே நம்ம தான். தம்பிங்க 2 பேர் கதை சொல்ல வந்திருக்காங்க, கேட்டுட்டு அப்புறம் கூப்பிட்றேன். வணக்கம் சார். டே வேலு, சாப்பாடு கொண்டு வா. இல்லை சார், பரவாயில்ல. அண்ணா, எனக்கு ஒரு இளநீ. டேய், ஏன்டா? சும்மா தம்பி என்ன சொல்கிறாப்புல? நோ ஃபாரின் ப்ராடக்ட்ஸ், ஒன்லி இந்தியன் இளநீ. இளநீ சொன்னா சாப்பாடு கொண்டு வரான், அப்போ இளநீ? டே, எங்கடா இளநீ? நீங்கள் சாப்பிடுங்க சார், நாங்கள் வெயிட் பண்ணுறோம். சும்மா நீங்கள் ஆரம்பிங்க தம்பி. ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய பிரிட்ஜு சார். ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய பிரிட்ஜு சார். சார், 2 பேர் நேருக்கு நேராக நிற்கிறாங்க. நேருக்கு நேராவா? எங்கே நிற்கிறாங்க? அதான் சொன்னேன்ல சார், ஓப்பன் பண்ண பிரிட்ஜு. ஓ, ஓப்பன் பண்ண பிரிட்ஜில் எடுக்க போகிறோமா? இல்லை சார், ஷார்ட்டு ஓப்பன் பண்ணால் 2 பேர் நேருக்கு நேராக நிற்கிறாங்க. ஒப்பு கொண்டு வா. சார், அதில் ஒருத்தன் ஆப்போசிட்டில் நிற்கிறவனை கோவமாக பார்க்குறேன் சார். மோட்டர் ஆஃப் பண்ணிட்டியா? அமைச்சிட்டேங்கய்யா. யூ கண்டினியூ. அதான் சார், ஓப்பன் பண்ண பெரிய பிரிட்ஜு, 2 பேர் நேருக்கு நேராக நிற்கிறாங்க. தம்பி, ஓப்பன் பண்ணால் ஒரு ஐட்டம் சாங். ஐட்டம் சாங்கா? அண்ணே, அந்த சனி லியோன் வந்து. தம்பி, நம்ம வயவா? டேய் சாமர்ரா. இல்லை சார், நம்ம படத்தில் பாட்டு இல்லை சார். பாட்டே இல்லையா? விட்டா ஹீரோயின் இல்லைன்னு சொல்லுவீங்க போல. ஆமாம் சார், நம்ம படத்தில் ஹீரோயின் இல்லை. ஹீரோயினே இல்லையா? தம்பி, கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. டேய் மச்சான், அவர் என்ன ஹீரோவாக போட சொல்கிறாரு? ஹீரோயின் தானே கேட்குறாரு. டேய் சும்மாரா. ஃபஸ்ட்டு கதையை கேளுங்க சார், அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். தம்பி, கதை எப்படி வேணா இருக்கட்டும். படம்னா 2 ஐட்டம் சாங், 3 ஹீரோயின், 4 ஃபைட்டு, 5 காமெடி. தம்பி, இதுதான் படம். இதுதான் தம்பி சினிமா. பாருவே. டேய் நிறுத்துங்கடா. சும்மா இருக்க மாட்டியா? மாப்பிள்ள, அங்கே பாரு. அப்புறம் என்னாச்சு மச்சி? அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவன் பெரிய டுபாக்கூர் ப்ரொடியூசர்னு. ரியல் எஸ்டேட்டில் நிறையா காசு பார்த்துட்டான் போல். பிளாக் மணியெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு தான் படம்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவன் கபாலின்னு சொன்னப்போ நான் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும். ஒன்று பண்ணு, நம்ம ஜீவன் இருக்காப்ல, அவருக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர் இருக்காப்ல, அவர் என்ன போய் பார்க்குறியா?
சொல்லுங்கள். ஓப்பன் பண்ணா ஒரு பிரிட்ஜு சார். ம் 2 பேர் நேருக்கு நேராக நிற்கிறாங்க. ம். ஆப்போசிட்டில் இருக்க ஒருத்தன் ஒரு கன் எடுத்து ஷூட் பண்ணுறான் சார். ம். சுட்டான் பாருங்க, அவன் தான் சார் வில்லன். விழுந்தான் பாருங்க, அவன் தான் ஹீரோ. இதான் ஓப்பனிங் சீனா? ஆமாம் சார். ஃபேன்டாஸ்டிக். நெக்ஸ்ட். கார் பார்க்கிங் நோக்கி வரா சார். கார் டோரை ஓப்பன் பண்ணுறான். அவன் நினச்ச மாதிரியே அதில் ஒரு டெட் பாடி இருக்குது. அது கதிர் தானே? இல்லை சார், அது தினேஷ். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையா? தம்பி, ஸ்டோரி நல்லா இருக்கு. பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் பண்ணால் தான் மக்கள் ஏற்றுக்குவாங்க. என்னை நம்புங்க சார், நான் நல்லா எடுப்பேன் சார். தம்பி, வருஷத்தில் 1000 படம் வருது. 10-15 படம் மட்டும்தான் ஹிட் ஆகுது. நான் என்ன செய்கிறது? நான் பணம் போடுறேன் இல்லையா? புது ஆளை வச்சுலாம் என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது. தம்பி, உனக்கு நல்ல அமௌண்ட் தர்றேன். இந்த ஸ்டோரி எனக்கு கொடுத்துரு. இல்லை சார், இது நான் டைரக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஏய் ஹே டியூட், எப்படா வந்த? நேத்தான் வந்தேன், சர்ச் போயிட்டு வந்தேன். நீ என்ன எங்கே? ரூமுக்கு தான் மச்சான், பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறேன். சரி வா, காஃபி சாப்பிட போகலாம். ஓகே மச்சான். அப்புறம் ஜாப்லாம் எப்படி போகுது? யா, நைஸ் ஜாப், குட் சேலரி. ரீசெண்டாக பெங்களூரில் ஒரு ஃப்ளாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். வாவ், கங்க்ராட்ஸ்டா. எனக்கு ஒன்று நினச்சா தான் மச்சான் கஷ்டமாக இருக்குது. லைஃப்பில் இன்னும் செட்டில் ஆகாமல் இருக்க. ஏன்டா அப்படி? அண்ணே, 2 காஃபி. உங்கள் அப்பா வேற என்கிட்ட உன்னை பற்றி சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இந்த கனவு உலகத்தில் வாழ்கிறதோட சீக்கிரமாக நிஜத்துக்கு வந்து உருப்படியாக ஏதாச்சும் பண்ணுடா. டேய், நான் உனக்கு கிளாஸ் கொடுக்குறேன்னு நினைக்காத. இப்படி தோற்று போய் நிற்கிறதுக்கு ஏதாவது ஜாப் பண்ணி மற்றவங்க முன்னாடி சந்தோஷமாக வாழலாம் தான்டா சொல்ல வந்தேன். டேய், சொல்கிறது கேட்குதா? ஆறு எடுப்பது குடிடா. நம்ம லைஃப் இந்த காஃபி மாதிரி தான், அது சூடாகிறக்குள்ளே குடிச்சிடணும். புரியுதா? சரிண்ணா. இரா உங்கள்கிட்ட காசு இருக்கான்னு எனக்கு தெரியும், நான் கொடுக்குறேன். உங்கள் அப்பா வேற உன்னை பற்றி சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. நான் உனக்கு கிளாஸ் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். இப்படி தோற்று போய் நிற்கிறதுக்கு நம்ம லைஃப் காஃபி மாதிரி தான். நம்ம லைஃப் காஃபி சூடாகிறக்குள்ளே குடிச்சிடணும். உங்கள்கிட்ட காசு இருக்கான்னு எனக்கு தெரியும். டேய், மாப்பிள்ள வரான்டா. ஹாய் மச்சான். ஹாய் மச்சி. வாங்கப்பா. கௌதமங்க. அவனுக்கு ஃபாரினில் வேலை வச்சுல மச்சி, அதை ட்ரீட் வைக்கிறேன் இருக்கேன். அவனுக்கு என்ன வெயிட்டிங். அப்படியா? நீ யாரும் கிளம்பலையா? அவன் கால் பண்ணுறான்டா. அபி, நீ வரலையா? இல்லை, நான் வரல. மச்சான், எங்கடா இருக்க? வீட்டில்
எங்கே இருக்க? கிரவுண்டில். இதோ வரேன். டேய் என்னடா பார்க்குற? படம் பார்க்குறேன்டா. என்ன மச்சி சொல்கிற? அதுக்குள்ளேயும் டவுன்லோட் பண்ணிட்டியா? நீ வேற நேற்று எஃப்ஏலே லைவில் விட்டுட்டாங்க. இவ்வளோ தானடா சினிமா? இவ்வளோதானாவா? படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரிவியூ ஷோவில் எல்லாமே வெளில வந்துடுது. அப்போ சினிமாவும் சரியில்லை, சினிமாவில் இருக்கிறவனும் சரியில்லை. கையில் கேமரா இருக்குன்னு அவன் படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறான். இதையெல்லாம் போய் தேட்டரில் பார்த்துட்டு இருக்க முடியுமா? இப்படி பார்த்தா தான் உண்டு. இப்படியே போனால் இனி சினிமா இருக்காது போலடா. படம் எடுக்கிறாங்களா படம், நம்மளை போட்டு கொள்றானுங்க. டேய் அபி, டேய் அபி, வாடா. ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லைடா. என்ன ஆச்சு இவனுக்கு? அபியோட அப்பா போகிறாரு, இவர் இங்கே மச்சான் உங்கள் அப்பாடா? ஏய் கிருஷ்ணா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன இந்த பக்கம்? பையனுக்கு வெளிநாட்டு வேலை கிடச்சிருக்கு, அதான் துணி வாங்க வந்தேன். கேள்விப்பட்டேன், வாழ்த்துக்கள். ஆமாம், உன் பையன் என்ன பண்ணுறான்? என் பையன் என்னப்பா யோசிக்கிற? உருப்படியாக எந்த வேலைக்கும் போகலையா? நம்ம செட்லேயே முதல்ல செட்டில் ஆனது நீ தான். உன் பையனை ஏன் இப்படி விட்டுட்ட? நான் வேணா என் பையன்கிட்ட சொல்லி ஒரு நல்ல வேலை வாங்கி தர சொல்லவா? உருப்படியாக எந்த வேலைக்கும் போகலையா? உங்ககிட்ட காசு இருக்கான்னு எனக்கு தெரியும், நான் கொடுக்குறேன். உன் பையனை ஏன் இப்படி விட்டுட்ட? இனி சினிமா இருக்காது போலடா. பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் பண்ணால் தான் மக்கள் ஏற்றுக்குவாங்க. என்னடா ஒரு மாதிரி இருக்க? பயமாக இருக்குடா. எதுக்குடா பயம்? இவ்வளோ நாள் ஒரு சின்ன ஹோப் இருந்துச்சு. நானும் படம் எடுப்பேன், நானும் டைரக்டர் ஆவேன், என் கூட இருக்கவங்களாம் என்னை பார்த்து சந்தோஷப்படுவாங்கன்னு நினச்சேன். உனக்கு தெரியாததா? என் லட்சியம், கனவு, ஆசை எல்லாமே சினிமா தான்டா. கனவுன்றதே கலைகளுக்கு தானே மச்சான். இனிமேல் கனவை கனவாக தான் பார்க்கணும் போல். ஆசைப்படுறதுக்கெலாம் ஒரு அளவு வேணும்னு தெரியும், ஆனால் தகுதியும் வேணும்னு இப்போ தான்டா தெரியுது. என்ன தான் நம்ம ஆசைப்பட்டாலும் இந்த உலகம் என்ன விரும்புதோ அதான் நடக்கும் போல். மச்சான், எனக்கு ஒரு ஜாப் பார்க்குறியா? என்ன மாதிரி இருக்க? யார் நீ? அபினவ். யாருமே என்ன மாதிரியே இருக்கான். கடைசியாக சாகர்கிட்ட ஜாப் கேட்டிருந்தேன். இதெல்லாம் எப்போ நடந்து? இப்போ தான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இப்போ தானா? அப்போ நீ தான் நானா? இல்லை இல்லை, நான் தான் நீ. என்ன சொல்கிற? அப்போ நீ நானும் ஒன்றும் சொல்ல வரியா? அது எப்படி முடியும்? தெரியல, உனக்கு என்ன தோணுது? இது கனவாக கூட இருக்கலாம். ஆமாம், கனவாக கூட இருக்கலாம். இதுலேருந்து எப்போ வேணால் வெளில வரலாம். திறமைக்கு வேல்யூ இல்லாதனால தான் திறமைசாலிகளுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரே குழப்பமாக இருக்கே. எங்கேயோ இருக்க வெளிச்சத்தை தேடி ஓடிட்டு இருந்தேன், இப்போ இருட்டிலே வாழ கற்றுக்கிட்டேன். அப்போ நீ என்னோடய ஃப்யூச்சரா? இல்லை, நீ என்னோட பாஸ்ட். அப்போ நீ நான் ஒன்றும் சொல்ல வரியா? அப்போ இனிமேல் நான் ஒன்றை மாதிரி தான் இருக்க போகிறேன்னா? இல்லை, என்னோடய பாஸ்டாக இருந்தால் அதை நீ மாற்ற முடியாது. நான் உன்னோட ஃப்யூச்சராக இருந்தால் என்னை நீ எப்படி வேணால் மாற்றலாம்.
என்னை கொன்று நீயா வாழ போறியா, இல்லை உன்னை நீயே கொண்டுட்டு என்ன மாதிரி வாழ போறியா? பிடிவாதக்காரனால தான் டைரக்டர் ஆக முடியும். நீ டைரக்டர் ஆகணுங்கிறதுலே பிடிவாதம் இல்லை. நீ எல்லாம் எப்படி? வரேன். என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த இவ்வளோ நேரமா? அங்கே என்னடா பார்க்குற? ஏடா இங்கே வர சொன்ன? என்ன சிரிப்பு? நீ சொன்னதை பற்றி யோசித்தேன். நான் தோத்துட்டேன்னு சொன்னேன்ல. ஆமாடா, நான் தோத்துட்டேன். என்னால் எங்கள் அப்பா மற்றவங்க முன்னாடி தலை குஞ்சு நின்னா இருப்பார். அந்த இடத்துல நான் தோத்த மச்சான். மற்றவங்களாம் செட்டில் ஆகிட்டாங்க, நம்ம லைஃப் ஏன்டா இன்னும் இப்படி இருக்குன்னு நினச்சேன் பாரு. அந்த நினப்பில் நான் தோத்த மச்சான். இப்படி பல நேரங்கள் என்ன தாண்டா சொல்ல வர? இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிச்சேன்னு யோசிச்சேன் பாரு. அப்போ தான் மச்சான் நான் என்ன உணர்ந்தேன். டே, இது ஒன்றும் சினிமா இல்லைடா, லைஃபு. 99% காம்ப்ரமைஸ் ஆகி ப்ராக்டிக்கலாக வாழ்கிறவங்கடா. அந்த 1% நான் இருந்துட்டு போகிறேன் மச்சான். டேய், நானும் தானே கிட்ட ஆகலான் இருந்தேன். நான் காம்ப்ரமைஸ் ஆனதுனால தான் இந்த ஜாப்பு, இந்த ஃப்ளாட்டு, சொசைட்டியில் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ். இதான் மச்சான் ஹாப்பினஸ். லைஃப் செட்டில்டா மச்சான். 2 இயர்ஸாக பார்க்குற ஜாவிலே உனக்கு இவ்வளோ சந்தோஷம்னா என் நினைவு தெரிஞ்சிருந்து என் கனவுடா. இதை பண்ணால் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன். எல்லோரும் மாதிரியும் காம்ப்ரமைஸ் ஆகி ஜாப் பண்ணி சேஃபாக இருக்கிறத விட எனக்கு பிடிச்சதை பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கிறது தப்பா மச்சான்? சரிடா, நான் உன்னை நம்புகிறேன். உங்கள் அப்பாவுக்கு என்ன சொல்ல போகிற? அப்பாவோட கவலையெல்லாம் என்னை பற்றி தான்டா. ஆனால் என்னால் அதை விட முடியலையே. பாத்தியா, நீயே ஒரு தெளிவில்லாமல் இருக்க, நேர்கோடுலாம் போயிட்டுருக்க. அப் அண்ட் டவுன் இருந்தால் தான் மச்சான் வாழ்க்கை. நேர்கோடாக வாழ்கிறதில்ல. லட்சியத்துக்காக போராடும்போது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் மதுரை டிவிஎஸில் ஜாப் கிடச்சும் போகாமல் முயற்சி செஞ்சனால மட்டும்தான் நமக்கு கவிஞர் வாலி கிடச்சாரு. இதெல்லாம் வச்சு ஜெயிக்க முடியாது மச்சான். நீ எங்கே தோற்றுருவேன்னு பயமாக இருக்குது மச்சான். வெற்றி பெறாமல் இருக்கிறது தோல்வி கிடையாது, முயற்சி பண்ணாமல் இருக்கிறது தான் தோல்வி. தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன். பார்க்கலாம். நடந்தது கனவோ கற்பனையோ இல்லை என் மனசாட்சியோ ஃப்யூச்சரோ எனக்கு தெரியாது. ஆனால் இனிமேல் என்ன பண்ணணும்னு மட்டும் எனக்கு தெரியும். எல்லாருக்குமே கனவு இருக்கும், ஆனால் அது நிறைவேறணும்னு இல்லை. அந்த கனவு நிறைவேறுற வரைக்கும் போராடிட்டே இருப்போம்.